வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 15 பயனுள்ள ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், எதுவும் நடக்கலாம். இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா எனிதிங் மே ஹேப்பன் அப்படின்னு சொல்லுங்கள். எனிதிங் மே ஹேப்பன். லுக் அட் த செகண்ட் சென்டென்ஸ், உன் பாவத்திற்கு பரிகாரம் செய். இதை அட்டோன் ஃபார் யர் சின் அப்படின்னு சொல்லுங்கள். அட்டோன் ஃபார் யர் சின். பரிகாரம் செய் என்ற இந்த வேர்புக்கு இங்கிலீஷில் அட்டோன் என்ற இந்த வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ 2 சென்டென்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை தவிர்த்து மீதமுள்ள 13 சென்டென்சஸுமே புதுசாக நம்ம ஊருக்கு யார் வர்றாங்க, அவங்க வந்துட்டு ஒரு தெரியாத இடத்துக்கு வழி கேட்குறாங்கன்னா அவங்களை இங்கிலீஷில் எப்படி கைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் மீதமுள்ள 13 சென்டென்சஸுமே. அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். தேர்ட் சென்டென்ஸ், இந்த வழியாக செல்லுங்கள். இதை டேக் திஸ் வே அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுங்கள். டேக் திஸ் வே. ஃபோர்த் சென்டென்ஸ், வலப்பக்கம் உள்ள முதலாவது பாதையில் செல்லுங்கள் அப்படின்னு நம்ம கைட் பண்ணணும். இதை இங்கிலீஷில் டேக் த ஃபஸ்ட் ரோட் ஆன் த ரைட் அப்படின்னு சொல்லலாம். டேக் த ஃபஸ்ட் ரோட் ஆன் த ரைட். லுக் அட் த ஃபிஃப்த் சென்டென்ஸ், கோவிலுக்கு எதிர்பக்கத்தில் உள்ளது. ஒரு இடம் கோயிலுக்கு எதிர்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் த டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் த டெம்பிள். சிக்ஸ்த்து சென்டென்ஸ் பாருங்கள், இதுதான் வேகமாக செல்லக்கூடிய வழி. ஒரு பாதையை காட்டி இந்த வழியாக போனால் வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஆங்கிலத்தில் இட் இஸ் த குயிக்கஸ்ட் வே அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் த குயிக்கஸ்ட் வே. செவன்த்து சென்டென்ஸ், சந்தைக்கு பின்னால் உள்ளது. ஒரு இடம் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்குன்னா அது ஆங்கிலத்தில் இட் இஸ் பிஹைண்ட் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுங்கள். இட் இஸ் பிஹைண்ட் த மார்க்கெட். எய்த் சென்டென்ஸ் பாருங்கள், வங்கிக்கு எப்படி போவது, அதாவது பேங்க் எப்படி போகிறது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இதவே ஆங்கிலத்தில் கேட்கணும்னா ஹவு டு கெட் டு த பேங்க் அப்படின்னு கேட்கலாம். ஹவு டு கெட் டு த பேங்க். நைன்த் சென்டென்ஸ், இடப்பக்கம் திரும்புங்கள். லெஃப்ட் சைடு திரும்புங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது ஆங்கிலத்தில் டேர்ன் லெஃப்ட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். டேர்ன் லெஃப்ட். 10th சென்டென்ஸ் பாருங்கள், வலப்பக்கம் திரும்புங்கள். இதுக்கு முன்னாடி இடப்பக்கம் திரும்புங்கள்னு பார்த்தோம். இப்போ வலப்பக்கம் ரைட் சைடு திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு டேர்ன் ரைட் அப்படின்னு சொல்லுங்கள். டேர்ன் ரைட். இதுதான் 11th சென்டென்ஸ், நேராக சென்று வலப்பக்கம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லணும்னா கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் ரைட் அப்படின்னு சொல்லுங்கள். கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் ரைட். 12th சென்டென்ஸ், நேராக சென்று இடப்பக்கம் திரும்புங்கள். இப்போ இதை கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் லெஃப்ட். 13th சென்டென்ஸ் பாருங்கள், உங்கள் இடப்பக்கத்தில் இருக்கிறது. ஒரு பொருளோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்னா அது ஆங்கிலத்தில் இட் இஸ் ஆன் யர் லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆன் யர் லெஃப்ட். 14th சென்டென்ஸ், உங்கள் வலப்பக்கத்தில் இருக்கிறது. அதே போல் ஒரு பொருள் ரைட் சைடு இருக்குன்னா இட் இஸ் ஆன் யுவர் ரைட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆன் யுவர் ரைட். திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. இங்கிருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டரில் உள்ளது. அதாவது ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆங்கிலத்தில் it is about 100 meters from here அப்படின்னு சொல்லலாம். It is about 100 meters from here. Okay, that's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. Thank you.